மனிதர்களுக்கு வாழ்வு கொடுப்பதிலே தன்னுடைய ஆழமான அழுத்தமான கொள்கையை புரிந்தவர். எனவேதான் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே சிலுவையில் தொங்குகின்ற பொழுது கூட தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காக செபித்தார். மன்னிப்பு மனித வாழ்க்கையை புதிதாக்குகின்றது, புனிதப்படுத்துகின்றது. இன்றைக்கு நாம் இறைவனிடமிருந்து மன்னிப்பை, அடுத்தவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க இந்த திருப்பலியில் சிறப்பாக செபிப்போம். சகோதர சகோதரிகளை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதியை கொண்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடம் சகோதர சகோதரிகளை நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடவுள் தவறையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. இப்போது தனியாக வழியாக சகோதர சகோதரிகளை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளப்படுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இறைவனாய் என்றென்றும்
நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக் கொண்டிருந்ததால் அவர் நிறுத்தி பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாத முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டது. முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டும் அங்கே இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்தார். அம்மா, அவர்கள் எங்கே? நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நான் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவின் உயர்வான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவமும் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பண்பு மன்னிப்பு. மன்னிப்பு ஒரு மனிதனை வாழ வைக்கின்றது, புதிதாய் உருவாற்றுகின்றது. அதே சமயத்தில் தண்டனையும் ஒரு மனிதனுக்கு அழிவை கொடுக்கின்றது, அவருடைய வாழ்வை முடிவுக்கு கொண்டு செல்கிறது. மன்னிக்க மனமுள்ள ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவர்களை வாழ வைக்கின்றார். மன்னிக்க மறுக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தானும் அழிவை தேடிக் கொள்கின்றார். அடுத்தவர்களையும் காயப்படுத்தி அழிவுக்கு உண்டாக்குகின்றார். இதை நற்செய்தி இயேசுவுடைய அணுகுமுறையை மிக சிறப்பாக எடுத்துக் கொள்கிறது. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் சட்டம் சொல்லுகிறது கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பெண்ணினுடைய மனநிலையை ஒருவரும் உற்று நோக்குவதில்லை, உருமாற்ற விரும்பவில்லை. ஆனால் இயேசு மாத்திரமே சட்டத்தையும் நோக்கினார், அந்த பெண்ணினுடைய மனநிலையை ஊடுருவி பார்த்தார். உண்மைதான், சட்டம் சொல்லுகிறது தேவைதான் கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டும். காரணம், குற்றங்களை தடுக்க வேண்டும், இது போன்ற ஒழுங்கீனங்களை முறைப்படுத்த வேண்டும். எனவே சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பக்கம். ஆனால் சட்டத்தின் போர்வையில் மனிதத்தை அழிக்கின்ற மனப்போக்கை ஆண்டவரை உணர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டதற்கு காரணம் தன்னுடைய ஆடம்பரமான சுகபோக வாழ்விற்காக அல்ல, மாறாக தன்னுடைய அன்றாட உணவிற்காக, தான் இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதற்காக, அடிப்படை வசதிகளாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னை விற்று பிழைக்கின்றாள். ஒருவேளை அவளுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைத்தால் அவள் மனம் மாறி ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாள் என்பதை ஆண்டவரை சொந்து பார்க்கிறார். எனவே அந்த பெண்ணை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கூடியிருந்த கூட்டத்திற்கு மத்தியில் வாழ்வதற்கு வழியுண்டு என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். இயேசுவுடைய அணுகுமுறை உண்மையாகவே புரட்சிகரமானது. அதே சமயத்தில் மனிதத்தை மாற்றுள்ளதாக கூறினார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொன்றிருந்தால் அதோடு அவருடைய வரலாறு முடிவு இருக்கும். இவர் விபச்சாரத்திற்காக கொல்லப்பட்டார் என்ற ஒரு பதிவோடு அது முடிந்து போயிருக்கும். ஆனால் விபச்சாரம்
விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிற்கு மன்னிப்பை கொடுக்கிறவள் அவள் மறுவாழ்விற்குள் அடியெடுத்து வைக்கின்றாள். புதிய வாழ்வு அவளுக்குள் புதிய வரலாற்றை உருவாக்குகிறது. எனவே ஆண்டவர் இயேசு வித்தியாசமான ஒரு தீர்ப்பை கொடுக்கின்றார். உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலிலே இவர்களை தள்ளிவிட்டு. சிறப்பான ஒரு தீர்ப்பு, சிந்திக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. அதே சமயத்தில் ஒட்டுமொத்த கூட்டமும் இந்த பெண்ணை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மனநிலையிலே ஒரு மாற்றத்தை வருகின்றார். அவர்களுக்குள்ளும் ஒரு மாற்றம். தானும் பாவம் செய்தவன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு திரும்பிச் செல்கிறார்கள். அவர்களும் ஒரு வேலை புதிய வாழ்வுக்கு கடந்து சென்றிருக்க வேண்டும். இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் தீர்ப்பளிக்கவில்லை, நீ போகலாம். இறுதியாக சொல்கிறார், நீ பாவம் செய்தாய். நம்பிக்கை தெளிந்த வார்த்தை, நீ பாவம் செய்தாய். இன்றைய முதல் வாசகத்தில் கூட இப்படிப்பட்ட தவறான தீர்ப்புகளை மக்கள் கொடுத்துக் கொண்டிருப்பதை தானியேல் சொல்கிறார். தங்களுடைய சுயநலத்திற்காக சூசன்னா என்ற ஒரு பெண்ணை அவர்கள் குற்றவாளியாகி அவளை கல்லால் எரிந்து கொள்வதற்கு அழைத்து வருகிறார்கள். குற்றவாளியாக சித்தரித்த அந்த இரண்டு மனிதர்களையும் தானியேல் உற்று நோக்குகிறார். அவருடைய உள்ளத்தில் இருந்த பொய்யையும் புரட்டையும் அவர் வெளியே கொண்டு வருகின்றார். இறுதியிலே அது நிறுவனமாகின்றது. சுயநலத்திற்காக அடுத்தவனே தவறான குற்றத்தை சுமத்திய அந்த இருவரும் கொல்லப்படுகின்றனர். தவறான தீர்ப்புகளை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை விட நல்ல வார்த்தைகளை சொல்லி மன்னிப்பின் வழியாக அடுத்தவர்களை வாழ வைப்பதை வழங்குமே. மன்னிப்பு கிறிஸ்தவமும் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பண்பு. மன்னிப்பு மனிதர்களை வாழ வைக்கிறது. மன்னிப்பு புதிதாக மனிதர்களை உருவாக்குகிறது. இன்றைக்கு எதை நோக்கி நாம் பயணிக்கின்றோம்? மன்னிப்பை கொடுத்து அடுத்தவர்களை வாழ வைக்க முடியுமா? செயல்படுவோம். நிச்சயம் ஆண்டவர் வழியாக அடுத்தவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பார்.
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு ஒரு கனிகலக்கத்தை பின்பற்றவும் நீ திருமணமானி. ஆகவே எண்ணற்ற வானங்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ் வேண்டி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நினைவாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை உலகின் வாழ்க்கைகளில் தூய்மைப்படுத்த இவ்வாறு எங்கள் ஆண்டவரை கிறிஸ்து உடலும் இரத்தமுமாம் எங்களுக்கு இவை மாறுபடுமாம். அவர் பாடுபட உணவு கடிதம் கையளித்தவர். அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியது, கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தை படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னில் உமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்கள். தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொள்ளுங்கள். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பின்னணி எல்லா திருநிலையினராக அனைவரும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறது. மேலும் உயிர் தழுவதற்குடன் துயில்கள் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு ஒரு திருமுகவழியில் உழைத்தவர்கள் எங்கள் அனைவரையும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாயாரும் அவருடைய கணவரான யோசேப்பு திருமுகர்கள் இவ்வுலகிற்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் வேண்டும் வரவழைத்து உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர் வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் உம்மில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவை நம்பிக்கையை தந்தோம். உமது திருவளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தவர்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோம், பேர் பெற்றோம். ஆண்டவரே, அருளடையாளங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவப் பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னே